Hi friends, it's your Aariwingsworld. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். அது என்னன்னா பீட்ஸ் வந்து கருத்து போகுது. நாங்க வந்து பீட்ஸ் வந்து வாங்குறோம். பட் வந்து சீக்கிரமாவே வந்து கருத்து போகுது. அத வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மேக்ஸிமம் வந்து பீடு வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ சுகர் பீட்ஸ் பேக்கெட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் இருக்குது, ரெகுலராக ப்ளவுஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். வாங்கினோன்னா சும்மா வந்து ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து சுகர் பீட் பேக்கெட்ஸ் நீங்கள் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சோடு மட்டும் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து அந்த பேக்கெட்லேயே வந்து டைட்டாக வந்து லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டப்பாவில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சுகர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது காலியாக போனதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து பேக்கெட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கொட்டிக்கோங்க. அது வரைக்கும் அந்த டப்பாவில் இருக்கிறதே யூஸ் பண்ணுங்கள். டப்பாவில் இருக்கிறதுமே வந்து ஓப்பனாக வந்து போடாதீங்க. மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் டைப்பாக வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரியே வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் ரொம்ப நாள் ஓப்பனாகவே இந்த மாதிரி ஏர் போகிற மாதிரி வந்து ஒன்று பேக்கெட்டில் வந்து எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுறீங்க. இல்லைனா வந்து பாக்ஸில் போட்டாலுமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது ரொம்ப நாள் வந்து நீடிக்காது. சீக்கிரமாகவே வந்து அந்த காற்று அதுக்கப்புறம் தூசி இதெல்லாம் பட்டு வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், and then கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலுமே வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுவேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சுகர் பீட்ஸுக்கு எல்லாருமே வந்து எடுத்தோன்னே நிறையா வாங்கி வந்து வீட்டில் வச்சு ஹோல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணாலுமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் அதிகமாக ஸ்டோர் பண்ணாதீங்க. தீர அதுக்கப்புறமா வாங்கிக்கிற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.